வாரம் ஃபுல்லாக வேலை பார்க்குற ஒய்ஃப்னாலும் சரி, அம்மானாலும் சரி, வீட்டு சமையல் வேலை. இந்த மாதிரி சண்டே ஒரு நாள் ஹஸ்பண்டோ மகனோ சமைச்சு கொடுத்தா எப்படி இருக்கும் வாங்க பார்க்கலாம். என்னோட ஹஸ்பண்ட் தான் சமையல் பண்ணுறாங்க. வாங்க என்ன சமையல் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். என்னங்க ரொம்ப பிஸியாக பரபரப்பாக என்னவோ பண்ணிட்டு இருக்கீங்க? அரிசி இது இருக்குங்க, ரசத்துக்கு இது இருக்குங்க, இது மட்டன் சுக்காக்கு, இதுங்க மட்டன் சுக்காக்கு வெங்காயம், சின்ன வெங்காயம். இந்த இது இது என்ன கறிங்க? மாட்டுக்கறியா? மாட்டுக்கறி. கோட் கோட் கோட். விஜய் நடிச்ச படமாங்க? யா யா யா. தளபதி நடிச்ச படமாங்க? யா. கோட் அண்ணாமலை, அண்ணாமலை கறி. இது என்னங்க இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க கூடையில? இது வந்து எல்லா வீட்லயும் ஆம்பளைங்க சமையல் பண்ணா இந்த மாதிரி தான் நிலைமை ஆகும். உங்க வீட்டில் இந்த மாதிரி ஆம்பளைங்க சமையல் பண்ணும்போது இப்படி கிச்சனே அல்லோல படுமான்னு சொல்லி கமெண்ட்ல பண்ணுங்க. அது ஃபைனலா க்ளீன் பண்ணிடுவாங்க. அது ஃபைனலா. இது என்னங்க? இது என்னங்க? சாப்பாடா? அது சாப்பாட்டுக்கு உலா வச்சிருக்கேன், தண்ணி ஹீட் பண்ணிருக்கேன். ஃபைனலா இந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணிடுவீங்களா? அதெல்லாம் ஃபைனலா பாருங்க. எப்பவுமே வேலை செய்யும்போது அப்படிதான் இருக்கும். வேலை செஞ்சு முடிஞ்ச அப்புறம் தான் க்ளீனா இருக்கும். வேர்வை சிந்தி வளைக்கிறாருங்க எங்க வீட்டுக்காரருங்க, பாருங்க. ஹஸ்பண்ட் சமையல் பண்ணாங்க அப்படின்னா என்னோட சமையல் விட அவங்க ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க. வாங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். நல்லா சுட சுட வடித்த சாப்பாடு. அவங்களுக்கு வடித்த சாப்பாடு வைக்க தெரியாது, குக்கர்லாம் வைக்க தெரியும். ஸோ வடித்த சாப்பாடு மட்டும் நான் வச்சேன். மட்டன் குழம்பு, மட்டன் சுக்கா, ரசம், சுட சுட சாப்பாடு.